வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜேர்னல் செட் எப்படி பண்ணுறது அப்படி தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஜேர்னல் செட்டை நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அதுக்கான தேவையான திங்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். அதே மாதிரி தான் ஒரு துணி, ஒரு கொஞ்சம் தண்ணி, அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ரஷ் பென்ஸு இந்த மாதிரி ப்ரஷ் பென்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ரஷ்ஷு, அதுக்கப்புறம் பெயிண்ட்டு. ஓகேவா? இதில் என்னென்ன வந்துட்டு திங்ஸ்லாம் இருக்கும்ன்றதை வந்து நீங்கள் பார்க்க புரிஞ்சிடும். ஓகேவா? ஜேர்னல் செட்டாக என்னென்ன திங்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்க புரிஞ்சிடும். ஓகே, சரி, நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா வந்துட்டு இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு செக்கடை ஷீட் மாதிரி ஒன்று பண்ண போகிறேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு நமக்கு தேவையான அளவில் இப்போ வந்துட்டு பேப்பரை கட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம்னா இப்போ நம்ம ஆல்ரெடி இப்போ கட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ வந்து எனக்கு இந்த சைஸ்க்கு தேவை, நான் இப்படி கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணால் எந்த சைஸ்க்கு வேணால் நீங்கள் போட்டு கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு பெருசாக வேணுன்னா நான் பண்ணுறதை விட கொஞ்சம் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சைஸை இன்க்ரீஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா சக்கடை ஷீட் பண்ணுறதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு பிளாக் கலரில் வந்துட்டு நீங்கள் இதை எடுத்துக்கோங்க. பிளாக் கலர் ப்ரஷ் பென்ஸ் எடுத்துக்கோங்க. இப்படி இருக்கும். ஓகேவா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்போது இங்கெல்லாம் பார்டர்ஸ் கொடுத்துட்டு வந்துங்க ஃபஸ்ட்டு. இப்போ நான் வந்துட்டு கட் பண்ணி வச்ச பேப்பரில் ஃபஸ்ட்டு பார்டர்ஸ் கொடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி வந்துக்கிட்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் ப்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் என்ன பண்ணுங்கன்னா நான் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் வந்து ஆல்ரெடி எழுதிட்டேன். நான் அந்த மாதிரி வந்துட்டு கோடை போட்டிருந்தேன் பிளாக் கலரில். அதுக்கு மேலே ஒரு லைனிங் கொடுத்துருங்க. ஓகே, நம்ம இப்போ எல்லா இடத்துலையும் கலர் அடித்தாச்சு. அவ்வளோதான் வந்துட்டு அவ்வளோதான். இன்னும் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. இன்னும் ஒரே ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, அதையும் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ மறுபடியும் வந்துட்டு நீங்கள் கலர் நீங்கள் இப்படி பண்ணிக்கல அதே கலரை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும்னா இதே மாதிரி ஒரு லைன் கொடுத்துக்கணும். இதே மாதிரி நம்ம வந்துட்டு போட்ட ஸ்கொயர்லேயும் இன்னும் கொஞ்சம் ஒரு செக்குடு மாதிரி கொடுக்கணும்னா இன்னொரு வந்துட்டு ஒரு லைன் போட்டு இன்னொரு லைன் அதுக்கு மேலே க்ராஸாக போட்டுக்கணும். ஒரு ப்ளஸ் மாதிரி அதில் போட்டுக்கணும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், நல்லா இருக்குல்ல? இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் நிறையா பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் இதே மாதிரி நீங்கள் வந்துட்டு இது மட்டும் தான் ஒரே ஒரு கலர் தான் வைக்க முடியும் அப்படின்னு இல்லை. உங்களுக்கு பிடிச்ச எவ்வளோ கலர் வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு இதை ஒட்டுறதுக்காக நம்ம ஸ்டிக்கரை மாற்றுறதுக்காக நான் டபுள் சைட் டேப் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பண்ணுங்கள். நீங்கள் நிறைய போய் ஒட்டிடாதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கட் பண்ணிடலாம். இப்போ வந்துட்டு அடுத்து இந்த மாதிரி டபுள் சைட் டேப்பை கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு தேவையான மாதிரி கட் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுறேன்னா நான் இந்த மாதிரி ஹார்டினில் இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். ஒட்டி இந்த மாதிரி இப்போதைக்கு கீழே ஒட்ட வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ அடுத்து வந்துட்டு இன்னொரு ஸ்டிப் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஸ்டிப்பையும் இதே மாதிரி எடுத்து ஒட்டிக்கலாம். அது இதே மாதிரி கீழே ஒட்டி வச்சுருக்க முடியாதுல்ல, இதனால இதுக்கு ஒரு வந்துட்டு இதுக்கு பேப்பர் ரெடி பண்ணோம். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி இன்னொரு பேப்பர் எடுத்து இந்த மாதிரி நான் கட் பண்ணி இதில் வந்துட்டு நான் இந்த ஹார்டின்ஸ் எல்லாத்தையும் ஒட்ட வச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஹார்டின் ஸ்டிக்கர்ஸும் முடிஞ்சு போச்சு. இப்போ ஹார்டின் ஸ்டிக்கர்ஸும் முடிஞ்சு போச்சு. இப்போ க்ரீட்டிங் ஸ்டிக்கர்ஸ் நம்ம பண்ணணும். ஓகே, அதுக்கு முதல்ல என்ன பண்ணுறதுன்னு நான் பார்க்கலாம். இப்போ வந்துட்டு இந்த மாதிரி பேப்பர் எடுத்துக்கோங்க. அடுத்து வந்துட்டு உங்களோட தேவையான சைஸ்க்கு வந்துட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணுன்னா உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் எடுத்துக்கோங்க உள்ளேருந்து. ஓகே, நான் இந்த ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். ப்ளூ கலர் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி இதுக்கும் பார்டர்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. இதே மாதிரி நீங்களும் பார்டர்ஸ் போட்டுட்ட பிறகு என்ன பண்ணணுன்னா நீங்கள் ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச க்ரீட்டிங்கை நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேவா? சப்போஸ் நான் என்ன எழுதுறேன்னா தேங்க்யூ அப்படின்னு எழுதலாம். தேங்க்யூ அப்படின்னு எழுதுகிறேன் நான். இப்போ நான் வந்துட்டு தேங்க்யூ அப்படின்னு எழுதியிருக்கேன். இது வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் க்ரீட்டிங் ஸ்டிக்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் நான் தேங்க்யூ அப்படின்னு எழுதியிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் எவ்வளோ வந்துட்டு பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணிக்கலாம். அதுக்கான தேங்க்யூ தான் எல்லாத்துலேயும் எழுதணும்னு இல்லை. நீங்கள் சப்போஸ் குட் பாய், குட் ஈவினிங் அந்த மாதிரி கூட நீங்கள் எழுதிக்கலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை. இதே மாதிரி நம்ம க்ரீட்டிங் வந்துட்டு ஸ்டிக்கர்ஸ் நம்ம ரெடி பண்ணிடணும். இதே மாதிரி தான் சூப்பர், குட் கேர்ள், சாரி, தேங்க்யூ அந்த மாதிரி நான் 4 வந்துட்டு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதே ப்ரொசீஜர் தான் அந்த ஹார்ட்டின் ஒட்டின மாதிரி டபுள் சைட் டேப் வச்சு ஒட்டிக்கணும். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி க்ரீட்டிங் வந்துட்டு ஸ்டிக்கர்ஸும் பண்ணிட்டேன். ஓகே, இப்படி தான் அதே மாதிரி ஹார்ட்டினை ஒட்டின மாதிரி தான் இதுவும் ஒட்டியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பேக்ரவுண்ட் ஷீட் பண்ணோம். அதுக்காக நான் வந்துட்டு ஆல்ரெடி ஒரு பேப்பரை கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பேப்பர் தான் வந்துட்டு பெயிண்ட் பண்ண போகிறோம்.
இந்த 3 பெயிண்ட்டை வச்சு நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். வாங்க பெயிண்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் நம்ம ஸ்டாம்ப் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் டிசைனர் ஷீட்லேருந்து ஒரு ஷீட் வந்துட்டு கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஓகேவா, ஸ்கொயர் ஷீட்லேருந்து. நீங்கள் டிசைனர் ஷீட்லனா வேறு ஏதாவது வந்துட்டு கார்ட்போர்ட் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி ஃபோம் ஷீட்லேருந்து ஒரு பீஸ் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்துட்டு கிளிட்டர் ஷீட் தான் யூஸ் பண்ணிக்கேன். என்கிட்ட வந்துட்டு ஃபோம் ஷீட் காலி ஆகிடுச்சு சொன்னால. ஓகேவா, இதான் ஃபோம் ஷீட் இல்லைனா கிளிட்டர் ஷீட் கூட என்ன மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன பண்ணணுன்னா நீங்கள் வந்துட்டு அந்த கிளிட்டர் ஷீட்டை இந்த கிளிட்டர் இருக்கிற பாகத்தில் வந்துட்டு நீங்கள் கம் போட்டுக்கோங்க. கம் போட்ட பிறகு என்ன பண்ணணுன்னா இதை வந்துட்டு இந்த சென்டரில் வந்துட்டு நீங்கள் எப்படி ஒட்டிக்கோங்க. அவ்வளோதான். இப்படி ஒட்டிட்டிங்களா? அப்புறம் வந்துட்டு இப்போ உங்களுக்கு அவ்வளோதான், ஸ்டாம்ப் ரெடி. இப்போ உங்களுக்கு சாம்பிள் காட்டுறேன். இப்போ நான் வந்துட்டு இந்த ப்ரஷ் பெனை வச்சு நான் அப்படி ஸ்க்ரிபிள் பண்ணுறேன். இதில் ஓகே, இப்போ நான் வந்துட்டு இது பண்ணிட்டேன். இப்போ நான் இதில் ஸ்க்ரிபிள் பண்ணிட்டேன். அப்புறம் வந்துட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ நார்மல் கட் பண்ணி வச்சுருக்க ஷீட்டை வச்சு இப்போ நான் அதை ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ எடுத்தால் இந்த ஷேப் பண்ணுறது. நான் அவ்வளோவா நான் வந்துட்டு ப்ரஷ் பென் போடாததுனால இங்கே கொஞ்சம் கம்மியாக வருது. ஸோ இங்கே நிறையா போட்டு பண்ணிங்கன்னா நல்லா வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஜேர்னல் செட் ரெடி. இதுக்குள்ளே என்னென்ன திங்ஸ்லாம் நான் வந்துட்டு இதில் வந்துட்டு நான் என்ன திங்ஸ்லாம் வந்துட்டு வச்சுருக்கேன்னா இப்போ வந்துட்டு இந்த நம்ம இப்போ லாஸ்ட்டாக பண்ண இந்த ஸ்டாம்ப்பு, அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஷீட்டு. இங்கே நான் ஒன்று தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் எவ்வளோ வேணால் பண்ணிக்கலாம். ஓகே, பேக்ரவுண்ட் ஷீட்டு. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி க்ரீட்டிங் ஸ்டிக்கர்ஸு. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நார்மல் ஸ்டிக்கர்ஸு உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில். அடுத்து இந்த மாதிரி செக்குடு ஷீட்ஸு. இந்த மாதிரி கொஞ்சம் இன்னும் இந்த மாதிரி கொஞ்சம் செக்குடு ஷீட்ஸு. அவ்வளோதான். இதுதான் வந்துட்டு மினி ஜேர்னல் செட்டு. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இதே மாதிரி நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொன்று வந்துட்டு இன்னும் நிறைய உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் இந்த லைக் மட்டும் பண்ணிட்டு போயிடுங்க. ஓகேவா?